மெட்டி ஒலி போஸ் மாமா அப்படின்னா அது ஒரு தனி பேரில் ஓவர் நைட் ஹீரோ அவரை எல்லாம் மாறி போச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பட்ட ஒரு அவமானம். நான் மெட்டி ஒலி நடிக்கும்போது எனக்கு அவர் கூட ஏதோ நடிக்க பிடிக்கல, அது மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. நீங்கள் சந்தித்த முதல் தோல்வி. ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். எல்லாம் போச்சு. அந்த சாரி சார். பெரிய தோல்வி வாழ்க்கையில். சாமியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்பிரமணிய சாமியை வச்சு அரசியல் பண்றாங்க. அதுவே அது எவ்வளவு கஷ்டம். ஆனா 19 என்ன சொல்லிடுவாங்கன்னா, போஸ் சாமிக்கு எதுனால வேம்பாங்க. புரிஞ்சுங்கடா, நானும் கழுத்துல மாலை போட்டிருக்கேன், சாய்பாபா டி ஓட்டி, முருகன் கோயிலில் சாமி கும்பிட்ற எல்லாமே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் படம் இந்த மாப்போசின்னு தலைப்பு வச்சு, அதுக்கப்புறம் திரு சிவகுமார் அவர்கள் என்னை கூப்பிட்டாரு. அவர் சொன்னாரு, நீ வைக்காதன்னாரு. நான் சொன்னேன், நான் இப்போ இதை நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறது அது ஒரு பெரிய. டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வந்துட்டு வரப்போறாரு. இப்போ விஜய் அவர்கள் என்னவாக புரட்சி செய்வார்? அவர் யாரை எதிர்க்க போகிறார்? கலைஞர் ஐயா கூட தலைவர் சைடில் எனக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று என்னன்னா, கண்ணிலேருந்து சாரையாக கண்ணீர் ஊற்றிடுச்சு. தோனி 6 அடிச்சு ஜெயிச்சிட்டாருங்கிறாங்க, பயங்கர குஷி. கலைஞர் வந்துட்டார். தலைவர் அலாதி சந்தோஷம், நம்ம வேர்ல்டு கப் வாங்கிட்டோம். தளபதி வந்து அதுக்கு லெஃப்ட் வீட்டில் வாடகை இருந்தார். ஒரு காலைல தண்ணி ஊற்றிட்டு இருப்பார் செடிக்கலாம். தளபதி வந்து கதை வந்து அவன் இவ்வளோ நாட்டி போட்டாங்க. இப்படி திரும்பி என்ன பார்த்தாரு, ஆள் செட் பண்ற. எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்க, நெக்ஸ்ட் சிஎம்மா அவர் தான் அப்படின்ற மாதிரி. இந்த முதல்ல டெப்டி சிஎம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது உதயநிதி ஸ்டாலின் இல்லை, உதயநிதி மகேஷ். GRT Jewelers. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? மேம், பாப்பா, தம்பி? ஆல் ஃபைன். இப்போ எங்க இதில் ஸ்நேகமுடன் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு நீங்கள் பட்ட ஒரு அவமானம், இது என்னால் மறக்க முடியாதுப்பா, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்க வேண்டாம், நடந்திருக்க கூடாது அப்படின்னா எங்களுக்காக நடந்தது. அது அவமானம்லாம் சொல்ல முடியாது. அது நான் மெட்டி ஒலி நடிக்கும்போது ஃபஸ்ட்டு வேற ஒருத்தவங்க நடித்தாங்க. நடித்த போது நான் ஏதோ பேசும்போது அவங்க போய் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இவர் ஆப்போசிட்லேருந்து பேசும்போது ஸ்பிட் ஆகுது மேலே அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. மேபி நடந்திருக்கலாம். பட் அது வந்து சொன்னால் என்னடா அந்த மாதிரி இருக்காமே, எனக்கு தெரில சார், நான் வேணா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. பட்டு நான் அப்புறம் பேசியெல்லாம் பார்த்தப்பலாம் அவங்க போலையே, இது என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனேன், இன்னொரு குறை ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. எனக்கு அவர் கூட ஏதோ நடிக்க பிடிக்கல, அது மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. சொன்னோடனே ஒரு பெரிய சிங்கிள் ஷாட் எடுக்கணும். அந்த சிங்கிள் ஷாட் எடுக்க போகும்போது எனக்கு நடிப்பு வரல. அது எனக்கு அவங்கள பார்த்தா பயம் வந்துருச்சு. அவங்க இப்படி 2-3 கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே எனக்கு காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பையன், எனக்கு அப்போ டியோட்ரண்ட் கூட யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருந்திருக்காங்க, வேர்வை ஸ்மெல் வருதுன்னா ஏதோ சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் தெரியாது நமக்கு. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நான் ஐயோ நம்ம ரெடி ஆகணுமோன்னு தான் நான் நினச்சிக்கிட்டேனே தவிர எனக்கு அது ஆக்சுவலாக தெரியாது. அது என் மனைவி வந்ததுக்கப்புறம் நம்மளை நிறைய மாற்றினாங்க. ஸோ ரொம்ப ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருந்தது மைண்டு. ஆனால் ஒரு வாரத்தில் அவங்கள மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு தான் அப்புறம் இவங்க வந்தாங்க, காயத்ரி மேம் தான். ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் ரொம்ப ஷார்ட் டைமில் நல்ல பேர் கிடச்சிருச்சு. சீரியல் டபால்னு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஓவர் நைட் ஹீரோ, திருமண பக்கம் போஸ் மாமா தான். அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. ஓகே சார், நீங்கள் சந்தித்த முதல் தோல்வி? நான் தோத்ததாக ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையுமே வெற்றின்னு நினச்சேன். சமீபத்தில் என்னுடைய பிரதருடைய இழப்பு வந்து பெரிய தோல்வியாக நான் கருதுனேன். அது எப்படி தோல்வி அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது. எனக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து மனைவி குழந்தைகள்லாம் கிடையாது, எங்கள் அண்ணன் தான். ஒரு என்னன்னாலும் என்னுடைய முதல் ஃபோன் அவருக்கு தான் போகும். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பேசிப்போம். எனக்கு தெரிஞ்ச வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன். எனக்கு எல்லாமே அவர் தான், அம்மா அப்பா எல்லாமே. ஸோ அவரோட இழப்பு வந்தோடனே இப்போவும் நம்ம என்ன பேசி என்ன பண்ணாலும் எல்லாம் முடிஞ்சு போன மாதிரியா ஒரு
ஒன்று இருந்துகிட்டே இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மேபி அதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோன்னு எனக்கு தெரில. பட் ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். எல்லாம் போச்சு. அந்த அதான் பெரிய லாஸ். அது சாரி சார். பெரிய இழப்பு, அது பெரிய தோல்வி, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி. இப்போ என்ன பண்ணாலும் யாருக்கு பண்ணுறோன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. யாருக்கு பண்ணுறேன் என்ன இப்போ அப்படின்னு அப்படி ஒன்று இருந்துகிட்டே இருக்கு இப்போ மனசில். அது அவருக்காக தான் எல்லாமே பண்ணது, அவருக்காக தான் பண்ணோம். ஓடி வந்தது, ஜெயிச்சது எல்லாம் அவருக்காக தான் பண்ணோம். அது மட்டும் ஒரு பெரிய லாஸ். பார்ப்போம். லைஃப் வந்து நிறைய விஷயங்களை வெளியில் அனுப்புறதும் சில விஷயங்களை உள்ளே சேர்க்குறதும் தான் லைஃப். ஸோ என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். ஓகே சார். அதெல்லாம் தாண்டி வரும்போது நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பீங்க அப்படின்றதையும் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன மாதிரி அந்த பழக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அது ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். எப்படின்னா நிறைய நம்ம திராவிட கழகம் சார்ந்த நண்பர்கள் இருக்கிறதுனால பெரியார் பற்றியோ அண்ணா பற்றியோ அப்படி போயிட்டு இருந்தோம். அப்புறம் சினிமாவுக்கு வந்தோடனே சினிமா சம்மந்தமான புத்தகங்கள் தேவைப்பட்டுச்சு. சினிமா நிறைய வெளிநாட்டு திரைப்படங்கள் தேவைப்பட்டுச்சு. இப்போ இதில் என்னென்னா திடீர்னு ஒரு வார்த்தை வந்துடும். அந்த வார்த்தை வந்து இது என்ன வார்த்தைன்னு நெட்டில் தட்டுவோம். தட்டினா அந்த வார்த்தைக்கு ஒரு புத்தகத்தை தேடுவோம். இப்போ அப்படி வரும்போது ஒரு புத்தகம் வேறொரு டாப்பிக்காக இருக்கும். அப்புறம் இன்னொரு புத்தகத்தை தேடுவோம், அது வேற ஒரு டாப்பிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே இருக்க புத்தகங்களே பார்த்தா ஒன்று ஒன்றா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக வரலாறு இருக்கும், அண்ணாவுடைய புத்தகங்கள் இருக்கும், பார்த்தா செகுவேரா இருக்கும், திடீர்னு புதுமை பித்தன் இருக்கும். எல்லாம் மீறி இந்த புத்தகத்துங்க. ஸோ நம்ம இப்படி ஒரு புத்தகம் படிப்போம்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. 14 புராணம். ஆமாம். ஸோ அது ஒவ்வொரு மூடு. இப்போ நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி ஓகே. இப்போ திடீர்னு நம்ம வந்து ஒரு படத்தில் இப்போ நான் பயங்கரமாக சாமி கும்பிட்றேன்னாலும் அந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான ஆட்கள் நம்ம. ஆனால் 10 என்ன சொல்லிடுவாங்கன்னா போஸ் சாமிக்கு எதிரானவன்பாங்க. நம்ம சாமின்னு சொல்கிற மூட நம்பிக்கை எதிரானவன்டா புரிஞ்சுங்கடா. நானும் கருத்தில் மாலை போட்டிருக்கேன், நான் சாய்பாபா டீ ஓட்டி முருகன் கோயிலில் சாமி கும்பிட்றேன், எல்லாமே இருக்குது. பட் ஆனால் முருகன் எனக்கு செஞ்சுருவார். ஒருத்தர் எனக்கு கூட சொல்கிறான், அண்ணே ஒரு 50,000 ரூபா பணம் கொடுங்கண்ணே, முருகனுக்கு நான் இன்றைக்கி ஒரு பூஜையை போடுறேன், நாளை காலில் பாருங்க உங்களுக்கு என்ன, நான் நம்ப மாட்டேன். இதே நான் இங்கேருந்து அப்படி கால்நடையாக நடந்து போய் முருகன் வாசலில் போய் கண்ணை மூடி வேண்டி படம் ஓடணும்பியா அப்படின்னு வந்தால் என்ன நம்பிக்கை எனக்கு வருமோ அந்த நம்பிக்கை 50,000 ரூபா கொடுத்தா எனக்கு வராது. நான் அதைத்தான் சொல்கிறேன், டே அந்த மாதிரி கும்பிட்றா, இந்த மாதிரி 50,000 வேஸ்ட் பண்ணாதரா, ஒருத்தவனை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்கிறோம். வேற ஒன்று நம்ம அந்த கேட்டகரி பர்சன்ஸ் தான். இல்லை இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லுங்களேன், சாமியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் அரசியல் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்களே அதுக்குள்ளே வந்ததுனால எங்களுக்காக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுப்பிரமணிய சாமியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அதுவே அது எவ்வளோ கஷ்டம், அதையே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த சாமியை வச்சா பண்ண மாட்டாங்க. அப்படி தமிழ்நாட்டில் அது நடக்காது. அந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தை முன்னோக்கி செல்லும் வரையில் இங்கே வேற யாராலையும் சாமியை சொல்லி இங்கே ஏமாற்ற முடியாது. சில இடங்களில் தவறுகள் நடக்கும். ஆனால் இந்த ஒரு மாநிலமே புத்திசாலியாக இருக்குது, ஒரு மாநிலமே வந்து தெளிவாக இருக்குது, அதுக்கு ஒரே காரணம் அந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தை தான்னா அது தமிழகம் தான். இப்போ நெக்ஸ்ட் படம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றின ஒரு முதல் முறையாக நான் உங்ககிட்ட இதை சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு திரைப்படம் நாங்கள் எடுக்க போகும்போது 1940, 60, 80ன்னு 3 காலகட்டத்தில் நடக்கிற திரைப்படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக கிளம்பி போயிட்டோம். ஆனால் 40, 60ன்ற படம் எடுப்பது பயங்கர காம்ப்ளிகேஷன். ஒரு 1940, 60, 80 இந்த 3 காலகட்டங்கத்தையும் வந்து நம்ம இப்போ விஷுவல் பண்ண முடியாது. நான் அங்கே போய் ஒரு லொக்கேஷன்லாம் பார்க்கும்போதே நாங்கள் என்ன பண்ணோம், பெரும்பாலும் எம்டி பிளேஸாக பார்த்து வச்சுக்கிட்டேன். பேக்ட்ராப் இல்லாத எம்டி பிளேஸஸாக பார்க்க வச்சுட்டு அங்கே செட்டு போடுவோன்னு பிளான் பண்ணி செட்டுகள் போட்டோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலை ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிஜின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் டு எண்ட் ஃப்ரேம் சிஜி பிளான் பண்ணி அடின்னு அடித்தோம். 35 days அடித்தோம். அடிச்சுட்டு எனக்கு அது சிஜிக்கு நிறைய டைம் எடுத்தது. என்னுடைய சகோதரர் ஃபாசில்னு சொல்லி அவர் தான் சிஜி. அவர் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் அந்த காலகட்டத்தை கொண்டு வரதுக்கு இட்ஸ் டேக் டைம். எனக்கு எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ்னு இப்போ வரும்போது நாங்கள் மாப்போசின்னு தலைப்பு வச்சுருந்தோம். மாப்போசி வந்து திடீர்னு தான் நாங்கள் மாப்போசின்னு தலைப்பு வச்சது ரொம்ப நாளாக வச்சுருந்தாலும் திடீர்னு அதை பற்றின ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்தது. எடுத்து பார்த்தேன், அவங்க பேத்தி வந்து வருத்தப்பட்டதாகவும். அதுக்கப்புறம் திரு சிவகுமார் அவர்கள் என்னை கூப்பிட்டாரு, கார்த்தி சார், சிவகுமார் சார் கூப்பிட்டாங்க. போனேன்,
அவங்க வந்திருந்தாங்க. எனக்கு சிவகுமார் சார் வந்து எனக்கு சினிமாவில் ஒரு தந்தை மாதிரி. நம்ம வந்து தூரத்துலேருந்து அவரை கவனித்து தான் நம்ம சினிமாவில் வளர்றோம். டிசிப்ளின்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்குறோம். ஸோ அவர் கூப்பிட்டு பேசும்போது நம்மளால் எதையும் தவிர்க்க முடியாது. சரின்னுட்டு போனேன். அவர் சொன்னார், நீ வைக்காதன்னார். நான் சொன்னேன், நான் மாங்கொல்லி பொன்னரசன் சிவஞானத்தோட ஷார்ட் ஃபார்மு. அது ஷார்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எழுத்துல மாப்போசி வந்து எனக்கு அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு மாப்போசின்னு வருதுன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் இதே தலைப்பாக வைப்போம்னு பிளான் பண்ணோம். அப்போ அவங்க வேணான்னாங்க. வேணான்னொன்னே இப்போ இதை நம்ம கோர்ட்டு கேஸுன்னு போகிறது அது ஒரு பெரிய மனுஷனுக்கு நம்ம ஏற்படுத்தக்கூடிய எழுத்தாக இருக்கும். ஸோ சைலண்டாக நம்ம வேற ஒரு பேர் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு இப்போ டைட்டில் சார் அப்படின்னு வச்சுருக்கோம். திடீர்னு அந்த சார் அதுக்கு உண்டான ரீசன் என்ன? படம் முழுவதும் வந்து ஒரு ஆசிரியர் பற்றின கதை, ஒரு அடிமைத்தனத்தை பற்றின கதை. இப்போ இந்த சாருங்கிற வார்த்தையே அடிமைத்தனத்தோட ஒரு குறியீடு தான். ஸோ அதை நம்ம அப்படி தான் வச்சிருக்கிறோம். மாப்போசியோட சார் பெட்டர் டைட்டில். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட் டைம்குள்ளே படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த டைட்டிலுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்தோம், கிடைச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைய எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். இப்போவே ஃபஸ்ட்டு விஷயஸாக இருக்கட்டும். தேங்க்யூ. உங்களுடைய நடிப்பையும் நாங்கள் பார்த்துட்டோம், படத்துலேயே வந்துட்டு உங்களுடைய தாட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அஸ் அ டேரக்டராகவும் நாங்கள் பார்த்துட்டோம். பொலிட்டிக்கலில் எந்த அளவுக்கு போகணும்னு உங்களுக்கு தாட்ஸ் இருக்குது? இனி தமிழகம் இளைஞர்கள் கை தான். அப்படி வரும் பொழுது, அதற்கான வாய்ப்பு எனக்கு வரும் பொழுது, இப்போ நான் அறந்தாங்கில் நிற்கிறனோ இல்லை நான் எங்கே நிற்கிறனோ நின்று நான் ஜெயிச்சேன்னா அவங்களுக்கு நான் முதல் ப்ராமிஸாகவே 24 hours அவைலபிள். முடிக்கிற அரசியல்வாதி சேவகனாக தான் இருக்கணும். அவன் இந்த பக்கம் 2 காரில் போயிட்டு இருக்கானோ எம்எல்ஏங்கிறவன் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ நம்ம அரசியலுக்கு நம்ம வர்றது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அப்படி ஒன்று நம்ம அப்படி ஆட்களோட பயணிப்போம், இல்லைன்னா அப்படி செய்கிறவன் இருக்கான் இல்லையா, அவனை எதிர்த்து நிற்போம். இந்த 2 ஆப்ஷனில் தான் நம்ம அரசியல் பண்ணுவோம். நம்ம 10ஆம் பஸ்லியான கூலை கொம்பு போடுற ஒரு அரசியலை நம்ம செய்யணும். நான் செய்ய மாட்டேன். ஓகே சார். இப்போ பொதுவாக வந்துட்டு டிவிகே தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வந்துட்டு வரப்போறாரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? எனக்கு அரசியலுக்கு யார் வந்தாலுமே நம்ம வந்து வாங்கன்னு கூப்பிடணும். என்ன காரணம்னா 4 பேர் வேலை செய்கிற இடத்துல 40 பேர் இழுத்தா அதை ரொம்ப ஈஸியாக ஒரு கள்ள பிரட்டி போடலாம். அந்த மாதிரி தான் அரசியல். மக்களுக்கு சேவை செய்யணும்னா எங்களுக்கு ஆல்ரெடி இத்தனை கட்சிகள் இருக்குது, இன்னொரு கட்சி வந்து சேர்ந்து வேலை செய்ய போகுது. அவங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அவங்க கொள்கையாக எடுத்துக்கிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன கொள்கையோ அந்த கொள்கையை தான் அவங்க வந்து திரும்ப சொல்கிறாங்க. மாணவர்களை எல்லாம் போய் தனித்தனியாக சந்திக்கிறாங்க. இது வந்து எல்லா அரசியல் கட்சியுமே எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ விஜய் அவர்கள் என்னவாக புரட்சி செய்வார், எப்படி இளைஞர்களை சேர்ப்பார், இங்கே செய்ய வேண்டிய புரட்சியில் என்ன பேலன்ஸ் இருக்குது, அவர் யாரை எதிர்க்க போகிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தார்னா சொந்த கொள்கையுடையவனே எதிர்க்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலே சொந்த கொள்கையுடையவனே எதிர்க்கிறார். அப்போ நீ எதிர்த்து யார் இருக்கும்? பாரதிய ஜனதாவை தான் எதிர்க்கணும். பாரதிய ஜனதாவை தான் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன புது அரசியல் பண்ணிடுவீங்க? ஸோ இன்னும் புதுசாக அவர் என்ன யோசிக்க போகிறார், கூட்டணிகளை எப்படி அமைக்க போகிறார், என்ன வியூகம் அமைக்க போகிறார். அதே மாதிரி ஒரு கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு ஏதாவது ஒரு சூழலில் உடைய வாய்ப்பு உண்டு. அதிமுக உடைஞ்சு போச்சு, கட்டமைப்பு உடைய நம்ம கனவுகளோட நினைச்சு பார்க்கல, இன்னைக்கு உடைஞ்சு போச்சு. அந்த மாதிரி கட்சி உடையிறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு சூழலில் ஒரு கட்சி உடையும். இது மாதிரி அவர் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாருன்னா ஓகே சார். நீங்கள் என்னதான் நிறைய படம் பண்ணியிருந்தாலும், நிறைய வெளியில் வந்துட்டு அரசியல் எல்லாத்தையும் பார்த்தாலும், ஸ்டார்டிங் இப்போ வரைக்கும் மெட்டி ஒலி போஸ் மாமா அப்படின்னா அது ஒரு தனி பேரில் இப்போ வரைக்கும் அதை நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த ஒரு கேரக்டர் பண்ணதுக்கு? இல்லை, அதில் எனக்கு அடிஷ்னலாக என் பேரே போஸ்ன்னு ஆகிட்டதுனால அது மறக்கவே முடியாத ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப சில பேருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. சிவாஜி கணேசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விஷயத்தில் நடிக்கிறோம், நடித்த அந்த பேரே நம்ம பேராக மாறுது அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய லக்கு தான். இப்போ கூட இந்த வெளிநாடுகள்லாம் போய்ட்டு வாய்ப்பு சொன்னாங்க, இவ்வளோ வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இப்போ நம்ம போனால் போஸ் போகிறாரு அப்படின்றதும் அடுத்து இம்மிடியட்டாக கேட்குறது மெட்டிவலி பற்றி கேட்குறதும் தான் அது இருக்குது. ஓகே சார். நீங்களே வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் பின்னாடி கேட்கலாதோ, பட் நீங்களே இப்போ ஆரம்பிச்சதுனால கேட்குறோம், உங்களோட லவ் பற்றி சொல்லுங்கள் மேம். அது ரொம்ப எனக்கு இப்போவும் ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரி. எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் லவ் இருந்தது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை பார்க்காமல அவங்கள பார்க்காமல நானும் இருந்ததே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அப்போது நான் சமீபத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, அதிகபட்ச காதலை வச்சிட்டோம்னா பிரச்சனைங்கிறது ரொம்ப சின்னது தான். அதனால் ஒரு சடன் ஏஜ் போனதுக்கப்புறம் நிறைய டைவர்ஷன் இருக்கும். ஈவன் மீ, யாராக இருந்தாலுமே அந்த டைவர்ஷன் இருக்கும். பட் எனிபடி எங்கே போனாலும் ஒன்று தான், நீங்கள் எந்த பெண் மேலே என்னென்ன குறைகளை சொல்கிறீங்களோ, இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் போனால் அந்த குறைகளை அந்த பொண்ணு தவிர்த்துக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட 10 குறைகள் இருக்கும். சரி, இன்னொரு பொண்ணுக்கிட்ட போனீங்கன்னா இந்த 20 குறைகளை அந்த பொண்ணு தவிர்த்துக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட 10 குறை இருக்கும். நீங்கள் குறை இல்லாத வாழ்க்கையே இங்கே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இருக்கிறத குறை இருந்ததுன்னா அது ஒரு மனைவிக்கிட்டே பேசி அதை சரி பண்ணி வாழ்ந்துடலாமே தவிர அதுக்கு ஒவ்வொரு பொண்ணாக ஜம்ப் பண்ணி போகிறது வந்து விடே கிடையாது.
ஸோ இதில் நான் ரொம்ப கிளியராக இருந்தேன், அவங்களும் ரொம்ப கிளியராக இருந்தாங்க. பட் வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப போட்டு கச்சன்னு பேசிக்க மாட்டோம். கல்யாணம் பண்ண புதுசுலேருந்து 2 பேருக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். என்னன்னா ரொம்ப போட்டு உன் ஃபேமிலி என் ஃபேமிலி உன் சினிமா ஏன் சினிமா தாண்டி நானும் வர மாட்டேன் வேண்டாம். நம்ம ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் மட்டும் பண்ணுவோம். அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே யாரைய பற்றியாவது ஒரு காசு பேசுகிற பழக்கம் இருந்ததுன்னா அது பிள்ளைங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் லிவிங் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக இருந்தது. பட் இப்போ இருக்க இளைய தலைமுறையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பிடிக்கல, உடனே டிவர்ஸு, உடனே பிரியிறது அப்படி இருக்காங்க. பட் தேவையில்லை, யாராக இருந்தாலுமே ஒரு ரன் த்ரூ போனாங்கன்னா அவங்களால கடைசி வரைக்கும் போக முடியுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சூப்பராக சொன்னீங்க சார். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டே அந்த ப்ரொப்போஸ் பண்ண மூமெண்ட் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கா? யாரு பண்ணது? அப்படி ப்ரொப்போஸ் பண்ண முடியல. என்னன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சீரியல் பண்ணிட்டு இருந்தான். நான் வேற மெட்டிவெளி தவிர்த்து வேறு எதுவும் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். சினிமா மட்டும் நடிக்கணும், மெட்டிவெளி நிப்பாட்டிக்கலாம். அப்போ ஹீரோ பண்ணணும்னு பெரிய ஆசை இருந்தது. பிளான்லாம் போட்டுட்டு இருந்தோம். அவன் சொன்னான், டே இங்கே ஷூட் நடக்குது வாடான்னா சரின்ட்டு போனேன். போனப்போ தான் இவங்களை பார்த்தோன்னே இவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அவங்க எல்லாருமே வந்து போஸ் 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 போஸ்ன்னு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. இவங்க யார் போஸ்ன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரில அப்படின்னு. ஆஃப்டர் தட் அப்புறம் அவன் சீரியலில் நான் ஒரு 5 நாள் மட்டும் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஒரு 5 நாள் நடிக்கிறேன் கெஸ்ட் ரோல்னு. சரி ஓகேன்னா ஒரு கெஸ்ட் ரோல் நடித்தேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா நடிக்க வேண்டியிருந்தது. பட் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. அந்த நம்மள கண்டுக்கிறவங்கள விட கண்டுக்காம போறவங்க மேலதான் வேற பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருப்பேன். என் வைஃப் வேறையா இருந்திருக்கும். அவங்க கண்டுக்காம போனதுனாலதான் இப்போ அவங்க என் வைஃப் ஆயிட்டாங்க. அப்புறம் அதே செட்டுக்கு அவங்க அம்மா அக்காலாம் வந்திருந்தாங்க. அது சாப்பாடுலாம் செஞ்சுருந்தாங்க. அப்போ என்ன கூப்பிட்டாங்க, நம்பி உட்காந்து. அப்போ அவங்க அம்மா ரொம்ப எமோஷனலாக, ஐயோ நான் அவங்க பயங்கர ஃபேனு அப்படிலாம் சொல்லும்போது இவங்க என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இவனா ஆளே பார்க்க கரடு முரடாக இருக்காங்க, இவனுக்கு என்ன எவ்வளோ பெரிய ஃபேன்ஸுன்ட்டு அப்புறம் அவங்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த டைமில் சிடி தானே, அப்போ சிடியில் வந்து நான் அது ஒரு என்னோட ஆக்டிங் மட்டும் ஒரு கதை மாதிரி எடிட் பண்ணி வச்சுருந்தேன். டைரக்ஷன் சாரி நடிக்கிறதுக்கு போய் சான்ஸ் கேட்குறதுக்கு. அதை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டாங்க அவங்க. அதில் இறந்து போகிற மாதிரி இருக்கும் எண்டில், அந்த பாய்சன் சாப்பிட்டு இறந்து போகிற மாதிரி இருக்கும் மெட்டி வெளியில். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக என்கிட்ட பேசும்போது அழுதுகிட்டே பேசினாங்க. அப்போ தான் செல்ஃபோன் வந்த புதுசு. இப்போ செல்ஃபோன் இருந்ததுனால மெசேஜ் பேசிப்போம். அந்த சமயத்தில் அவங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணாங்க மெசேஜில், இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பொண்ணு செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒல்லியா கருப்பா இதுதான் என் டேஸ்ட் அப்படின்னு போட்டு டிக் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டா. அப்புறம் அவங்க வந்துட்டு சோ சேட்ன்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. இல்லைங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரப்போஸ் பண்ணது. நீங்க பயங்கர டிக்கா அப்பவே யோசி பண்ணிருக்கீங்க. அதாவது டைரக்டா சொல்லாம அவங்களே வாய் விட்டு கேட்க விட்டு அப்புறம் சொல்லி. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல், ஏ சைடு ப்ரப்போசல். அவங்க சைடு ப்ரப்போசல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாங்ஸை வந்து போட்டு விடுவாங்க, அதை டைப் பண்ணி அனுப்பாங்க. மாமா உனக்கு ஒரு தூது விட்ட அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அப்போ நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம அனுப்பணும், அதுக்கு அடுத்த பேலன்ஸ் அவங்க அனுப்புவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சைல்டிஷாக, ரொம்ப கிரிஞ்ச் லவ். இந்த என் பையன்லாம் சொல்ற மாதிரி வெரி கிரிஞ்ச். ஒரு கட்டத்தில் அவங்க ஸ்ரீலங்கா போனாங்க, ஃபேமிலியோட போனாங்க. அந்த 15 நாள் பிரிவு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க வந்தோடனே சொல்லிடணும்னு தோணுச்சு. வந்தோடனே நான் சொல்லி, அவங்களுமே வந்தோடனே வீட்டுக்கு போகாமல் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்துக்கிட்டு சொல்கிறது கேட்காம பொய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போகல. அப்படியே வேற ஒரு ஆட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் நம்ம டச் கூட பண்ணதில்லை. தூரத்துலேயே அவங்களுடைய அந்த என்ன பார்த்தோன்னே இருந்த அந்த இது புரிஞ்சுது. கண்ணெல்லாம் பார்க்க பாவமாக இருந்தது எனக்குமே. பட் எனக்குமே அது இருந்தது. இருந்தாலும் நான் அப்போவே டக்குன்னு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னால் வந்து நீங்கள் எல்லாம் இருக்க முடியல, நீங்கள் போங்கன்னு பேசுவோம். இப்போ ரொம்ப சிரமமாக இருந்ததுமே. அவங்களும் அதே சொன்னாங்க. சரி அப்போ நம்ம இம்மீடியட்டாக ஒரு முடிவு எடுக்கலாம், நான் அவங்க வீட்டுக்கு வரேன்ட்டு. அதுலேருந்து 2-3 டேஸ்லேயே எங்கள் வீட்டில் கேட்டேன். பெருசாக யாரும் இது பண்ணல, போஸ்ட் பண்ணல. இவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க. தி டேக் சம் டைம். அதுலேருந்து ஒரு 1 மந்த்லேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு இருக்கிறதா தான் பிளானு. அப்போ என்னோடய பிரதர் வந்து இல்லை என் ஊரில் ஒரு பெரிய கல்யாணம் என் தம்பிக்கு பண்ணணும்னு எனக்கு பெரிய ஆசை. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அறந்தாங்கில் ஒரு பெரிய கல்யாணம் பண்ணோம். சூப்பர் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை எங்களுக்காக அழகாக சொல்லிட்டீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சினிமாக்குள்ளே வரணும்னா மெட்டி ஒலி ஆப்வியஸாக அந்த கேரக்டர் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் நீங்கள் வந்துட்டு நிறையா வந்துட்டு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, படம் பண்ணியிருக்கீங்க, கன்னிமாடம், அதுக்கு அவார்ட் கூட வாங்கியிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த அவார்டு வாங்க? அது கன்னிமாடம் வந்து டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து எனக்கு அதில் எந்த விருதுகள் பீப்புள் சாய்ஸ் வேற, அது வேற எந்த விருதுனாலும் நம்ம வந்து அதில் ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம விருதுகள்னாவே சந்தேகம் இருக்கும்.
அந்த சந்தேகம் இல்லாத விருதாக அமைஞ்சது எனக்கு பீப்புள் சாய்ஸ்ன்னு கிடைச்சது பெரிய சந்தோஷம். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த படத்திற்கு பிறகு நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் எல்லாரும் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், மரியாதை கொடுக்குறதா இருக்கட்டும், முன்னாடி போசாரை கூப்பிடுங்கன்னு இருக்கும்ல, அது இல்லை. யாராவது காதில் வந்து போசாரை கூப்பிடுங்கிறது அந்த ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மாறிக்கிட்டே வந்துருச்சு. அது எல்லாத்தையுமே ஒரு கன்னிமாடம் தான் கொடுத்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் வெற்றிமாறன் சாரை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னா சொல்லு அப்படின்னா அது கன்னிமாடம் தான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த டைரக்டராக அந்த படத்தில் அது ரெண்டாவது டைரக்ஷன் பண்ணிட்டோம் பியூட்டிஃபுல்லாக படம் எடுத்தோங்கிறதுக்காக இல்லை, கருத்தியெல்லாம் நம்ம வந்து சமுதாயத்துக்கு. நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ண போறீங்க, அதுவுமே ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு அலாதி தைரியம் வேணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே அவ்வளோ தைரியம். நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் ஃபிலிம், என் ஃபிலிம்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம பேசிக் நேச்சர் என்ன, விளையாட்டாக பேசிட்டு இருந்தாலும் டீக்கரில் உட்காந்து அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு பேசுறாலும் நமக்கு கிடையாது. அன்னைக்கு பேப்பரில் என்ன வந்திருக்கு, அன்னைக்கு என்ன புரட்சிகரமான விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம அப்படி வளர்ந்துட்டோம் இல்லையா. ஸோ நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், அது முதல் படத்துலையும் இரண்டாவது படத்துலையும் ரொம்ப தெளிவாக ரொம்ப போல்டாக சொல்லியிருக்கேன். இனி வரும் படங்கள் எனக்கும் ஆனால் ஒரு காமெடி படம் எடுக்கணும்னு ஆசை உண்டு. அப்படி ஒன்று எடுக்கும்போது நம்ம நிச்சயமா பப்ளிக் கிட்ட ரொம்ப தெளிவாக எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நான் ஒரு காமெடி படம் தான் எடுக்க போகிறேன், தயவு செஞ்சு அப்படி நினச்சிடாதீங்க. ஸோ அப்படி படம் எடுப்பதற்கு உங்கள் திரைக்கதைகள் பண்ணி வச்சிருக்கோம் ரெடி பண்ணி. ஓகே சார். இப்போ பொதுவாக சொல்லுவாங்கல்ல, புரட்சியாளர் எல்லாருமே வந்துட்டு பிறக்கும் போதே அப்படி ஆகுறது இல்லை, அவங்களை சுற்றி இருக்க இடமும் அந்த சூழ்நிலையும் தான் அப்படி ஆக்குதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கருத்தியெல்லாம் சொல்றதுக்கு உண்டாக்குறதுக்கு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒன்று நடந்துருக்கும் இருக்கும். அது எதுவா பெரும்பாலும் வளர்ந்த இடமாக இருக்காது, பிறந்த இடமா தான் இருக்கும். நான் பிறந்த இடத்துல அந்த பெயினை நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். நான் பிறந்த ஊர்ல வந்து எத்தனையோ விதமான சாதியினர் இருந்தாலும் நாங்கள் ஒரு 4 ஃபேமிலி தான் இருந்தோம். ஒருவேளை எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அட்டாக் நடந்திருக்கும், எங்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்காது, நாங்கள் அனாதையாக நின்று அதை ஃபீல் பண்ணியிருப்போம், எங்கள் அப்பா ஃபீல் பண்ணியிருப்பாரு. நான் சொல்கிறது எல்லாமே ஈக்குவல்ஸ் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே என் மனசுக்குள்ளே இருக்கும். ஏன் அன்றைக்கி யாருமே வந்து கேட்கலன்னா, நீ 2 ஃபேமிலி, அவங்க 25 ஃபேமிலி இருந்தாங்க அன்றைக்கி. ஸோ எங்கள் அப்பாவால் தனியாக புலம்ப தான் முடிஞ்சதை தவிர எதிர்த்து அடிக்க முடியல. ஸோ இப்போ என்ன அந்த சிறுவயது போசங்கட்டுக்கு என்ன வெங்கடேசனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஐயோ இந்த கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய யாருன்னு தேட வேண்டிய கட்டாயம் இருக்கும்பொழுது தான் நமக்கு கலைஞர் அறிமுகமாகிறார், அறிஞர் அண்ணா அறிமுகமாகிறார், பெரியார் அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் தான் அந்த சித்தாந்தங்களை வந்து நம்ம படிக்க வேண்டியது. ஏன்னா எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் படித்தார், எனக்கு அவர் அதை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நம்ம சரி இந்த கருத்துக்களை நம்ம ஒரு 4 ரூமுக்குள்ளே இருந்து நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாதுன்ட்டு நான் என்னோட 17 வயசுலேயே நான் சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாசிப்புகள் அதிகமாச்சு, அது சம்பந்தமான நட்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, அது சம்பந்தமான புத்தகங்கள் படிக்க அப்புறம் அவங்க உலக அறிவை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு. ஸோ ட்ராவல் ஃப்ரம் அந்த அந்த குழந்தையில் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு மன ரீதியான பாதிப்பு. ஸோ இனிமே ஒரு வெங்கடேசன் எந்த கிராமத்துலையும் இதை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். கலைஞர் ஐயா கூட அவரு கூட உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? அதான் நான் கிராமத்தில் இருக்கும்போதே எங்கள் அப்பா எனக்கு கலைஞர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். எப்படின்னா இவர்னால தான் அப்படின்னு. ஸோ இப்போ சென்னை வந்தோடனே நான் தேனாம்பேட்டையில் ஒரு இடத்துல இருக்கேன். அங்கேருந்து நான் ஒரு சாதாரண லோன்மேனாக தான் என் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு 2க்கும் நடுவில் ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணுவோம் டெய்லி காலையில். அது கோபாலபுரமில் தலைவர் வீடு வழியாக தான் போகும். அப்படி போகும்போது அப்போ தளபதி வந்து அதுக்கு லெஃப்ட் வீட்டில் வாடகைட்டு இருந்தார். ஒரு காலைல தண்ணி ஊற்றிட்டு இருப்பார் செடிக்கலாம். நானே அப்படிம்பேன் அப்படிம்பார், பழகிட்டார் அவர். பட் இப்போ அவருக்கு தெரியாது அது. அதே மாதிரி உதயும் எங்கள் சின்னவரும் எங்கள் கல்வி அமைச்சரும் கிரிக்கெட் விளாடுவாங்க. அப்போ நம்ம பந்து பொறிக்க போடுவோம் பக்கத்துல இருந்து. அது அவங்கள்ட்டையும் நான் வரைக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது இல்லை. அவர் காலப்போக்கில் நம்ம தலைவருடைய வசனத்திலே நடிப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு கண்ணம்மா திரைப்படம் கிடைச்சிது. அந்த கண்ணம்மா திரைப்படம் கிடைச்சப்போ தான் நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக பேசுறதுக்கான வாய்ப்பு, நான் அவரோட நெருங்கி பழகுவதோட நான் எங்கள் தளபதியோட அதிகமாக பழகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் தான் இருப்பார். ஸோ அதனால் அவர் கூட நிறைய பேசுவோம், ரிலீஸ் டைமில் நிறைய பேசுவோம். அதனால் எனக்கு அவர் கூட அருமையான உறவு கிடைச்சிது. எனக்கு எங்களுடைய கலைஞரோடு இருந்த நேரங்களில் வந்து நான் அவரோட தனியாக வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருந்ததாக இருக்கட்டும், அறிவாலயத்தில் போய் சந்தித்ததாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷனுக்கு நான் சீட்டு கேட்டு போனதாக இருக்கட்டும், 2011 எலெக்ஷன் அப்போது நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம், தலைவர் பிரச்சாரம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் வராரு, நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. அப்போ எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல, அடுத்தடுத்து மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ இப்படி செல்ஃபோன்லாம் அப்போ வராது, ஸ்கோர் தான் பார்க்க முடியும். இப்போ வீடியோ இருக்காது. எல்லாம் கரெக்டாக பிரச்சாரம் முடியும்போது மேட்ச் முடிஞ்சு போச்சு. மேட்ச் முடிஞ்சால் தோனி 6 அடிச்சு ஜெயிச்சிட்டாருங்கிறாங்க, பயங்கர குஷி, கலைஞர் வந்துட்டார். ஸோ நான் உடனே கெஸ்ட் ஹவுஸில் தலைவரை பார்க்க போனேன். தலைவர் அலாதி சந்தோஷம், நம்ம வேர்ல்டு கப் வாங்கிட்டோன்னு. ஸோ போனோடனே நான் போய் கைப்பிடிச்சி காலுக்கு தொட்டு கும்பிட்டேன், ஹக் பண்ணார். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அண்ணன் துரைமுருகன் எல்லாம் இருந்தாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒன்று. துரைமுருகன் நாங்கள் தலைவர் கொஞ்சம் தள்ளி உட்காந்து அவருக்கு ஒரு பிளேஸில் சாப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான மெமரி அது எனக்கு. ஸோ தலைவர் சைடில் எனக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று என்னென்னா,
ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் சொன்னாங்க எனக்கு. தாம்பரத்தில் இருந்தாங்க. நான் வீட்ல எல்லாம் சொல்லிட்டு தலைவர் வசனத்தை பேச போகிறேன்லாம் சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக தாம்பரம் நோக்கி போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் சொன்னேன், ஷூட்டிங் அங்கே தானே. இல்லை நீங்கள் ஏவிஎம் வாங்க. சரி ஏவிஎம் போனேன். ஏவிஎம் போனால் அங்கே ஒரு கேமரா டைரக்டரு கேமராமேன் ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. என்ன சார் இங்கே நிற்கிறீங்கன்னு? இது என்னது இடம் தெரியுமான்னு கேட்டார். தெரிலன்னு. இங்கே நின்று தான் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய முதல் டயலாக்கை தலைவருடைய டயலாக்கை பேசினாராம். தலைவர் இதை சொல்லி போஸ்க்கு அந்த இடத்துல வச்சுடுங்க அப்படின்னு நான் அழுதுட்டேன். கண்ணிலேருந்து சாரையாக கண்ணீர் ஊற்றிடுச்சு. என்ன நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு நான் ரொம்ப நேரம் எனக்கு அந்த அழுகையிலேருந்து வெளியில் வர முடியல. ஏன்னா நம்ம அவ்வளோ ரசிக்கிற ஒரு தலைவர் நம்மளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரேன்னு எனக்கு கதறி அழுதேன் நான். அப்புறம் மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து நின்னேன். அப்போது ஆங்கிள் சொல்லியிருக்காரு. ஏப்பா அது ஏதோ லோ ஆங்கிளாம்பா தலைவர் சொன்னார். அப்படி லோ ஆங்கிள் வச்சு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேமரா அப்படிலாம் வச்சாங்க. சக்ஸஸ் அப்படின்னு நான் பேசி என்னுடைய கதாநாயகனாக நடித்த முதல் டயலாக்கு தலைவருடைய டயலாக்கு நானும் சக்ஸஸ் விடாமல் முயற்சி பண்ணி பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் நான் பேசினேன். பேசினதுக்கப்புறமே எனக்கு அந்த கண்ணீரை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் 2 நாள் தான் நான் வீட்டுக்கு போனேன் தலைவரை பார்க்க. போனேன் நான். அப்போ அங்கேயே நான் அழுதுகிட்டே சொன்னேன். சொன்னார், உன் தமிழ் நல்லா இருக்கு, உன் குரல் நல்லா இருக்கு, நீ நல்லா வருவ. ஓகே சார். தலைவர் தாண்டி இப்போ தளபதி இருக்காரு. அவரு கூட உங்களுக்கு இருக்க மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய இருக்கு. எனக்கும் தளபதிக்கும் நிறைய இருக்கு. அதில் பர்டிகுலராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார். இங்கே வந்தோடனே என்னன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். காரில் வந்தால் கார்லேயே உட்காந்துப்பார். ஷூட்டிங் நடக்கிறத மட்டும் அங்கேருந்து பார்ப்பார். பார்த்துட்டு நல்லபடியாக நடக்கிறதா எல்லாம் கேட்டுட்டு போயிடுவார். அவ்வளோதான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அப்போ நான் மட்டும்தான் போய் பேசுவேன் அந்த சமயத்தில். ரிலீஸ் டைமில் ஒரு தடவை எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு நல்ல எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தளபதி வரானோடனே அடிச்சு பிடிச்சி ஓட்டேன் நான் உதயம் தேட்டருக்கு. போனோடனே அன்பழகன் இறந்து போயிட்டார்ல, அண்ணனும் தளபதியும் வந்தாங்க. வந்தோடனே எனக்கு அப்போலாம் வாடா போடா தான் பேசுவார். வாடா அப்படின்னாரு. முன்னானே நான் அண்ணேன்னு சொல்லுவேன். அப்போ அண்ணே அப்படின்னேன். உள்ள போய் பார்ப்போமா அப்படின்னாரு. நான் அண்ணன் சார் தளபதி வராருன்னு தெரிஞ்சு லோக்கலில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லி ஒரு 25 பேரை ஃப்ரெண்டில் உட்கார வச்சிட்டேன். உட்கார வச்சுட்டு அந்த சீட்டு கீட்டெலாம் கிழிச்சு கையில் வச்சுக்க சொல்லிட்டேன். எப்போ ஒரு தளபதி வந்தாலும் நான் சொல்கிறேன்டா, நான் வர்ற சீனுக்கு தள்ளி போடுங்கடானே. அவர் வர்ற டைமில் சாங் ஓடிச்சு. நானும் விந்தியாவும் ஆடுவோம். ஆனோடனே அண்ணன் வந்து கதவை திறந்து, சாரி தளபதி வந்து கதவை திறந்து ரொம்ப நேரம் அப்படி பார்த்துட்டே இருந்தார். அவன் இவ்வளோ அள்ளி போட்டாங்க. இப்படி திரும்பி என்னை பார்த்தாரு. எவ்வளோ செலவாச்சு இந்த பாட்டுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா செலவாச்சு. அது இல்லைடா, இந்த பாட்டுக்கு முன்னாடி கிழிச்சு போடுறாங்க இல்லை, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னாரு. அப்படி சிரிச்சேன். ஆள் செட் பண்ணுற. ஏன்னா படம் அப்போ ஒரு 3 நாள் ஃபுல்லாக தியேட்டர் ஃபுல்லு. ஏன்னா அந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்து ஏறி கத்திட்டு இருப்பாங்க தியேட்டரில், ஒரே சவுண்டு. அப்படி சிரிச்சு அப்புறம் ராக்கி தியேட்டர் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போல்லாம் நான் எளிதில் போய் தளபதியை பார்க்க முடியும். அவர் கூட நிறைய நேரங்கள்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ தான் போய் பார்க்க முடியுது. ஓகே சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது உதய் சார்னு ஆரம்பித்து அப்புறம் சின்னவர்னு இது பண்ணியிருப்பீங்க. அதாவது சின்ன வயசுல உதய் சாரா பார்த்தவர் இப்போ வந்துட்டு சின்னவர் வரைக்கும் ஆயிருக்காரு. எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்க, நெக்ஸ்ட் சிஎம்மா அவர் தான் அப்படின்ற மாதிரி. அவரை பத்தி இல்லை, முதல்ல டெப்டி சிஎம்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓ ஆமாம். அப்புறம் நான் உதயன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன், உதயன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் நாங்கள் எங்கள் சினிமா விழாக்கள்லாம் இருக்கும்ல, அப்போ நாங்கள் சந்திக்கும் பொழுதும் நான் ரொம்ப க்ளோஸாக எனக்கிட்ட தான் எதுனாலும் என்ன தான் கூப்பிடுவார், பஸ்னா அப்படின்னு கூப்பிடுவார். நான் தான் போய் அவ்வளோ க்ளோஸாக இருப்போம் நாங்கள். டக்குன்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, என்னமோ தெரில, போய் பார்க்கணுன்னு தோணுச்சு. நான் மெசேஜ் பண்ணேன், உங்களை பார்க்கணுன்னு. உடனே ஆஃபீஸ்க்கு வந்து போனேன். ஒரு சால்லாம் எடுத்துக்கிட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் தயங்கினோடனே அவர் எல்லோரும் வெளியே போய் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன கூப்பிட்டாரு, என்ன ஏன் தயங்குறீங்க, எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. அப்புறம் இப்படி கொஞ்சம் நேரம் ஹெசிடேட் ஆகிட்டு, எனக்கு என்ன நீங்கள் ஒரு முழு நேரம் அரசியலுக்கு வரணும், ஏன்னா எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். ரொம்ப தலைவருடைய மூளை பயங்கர ஷார்ப்பு. அப்படி இப்படி இந்த இடத்துல இப்படி உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவார். அந்த அளவுக்கு ஷார்ப் அவர். எனக்கு ஒரு அரசியல் தலைவராக அவர் வர்றதுல எனக்கு பெரிய ஆசை. ஏன்னா அடுத்த தலைமுறையாக நமக்கு நம்ம சின்னவர் தான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். இதை சொல்கிறதுக்காக நான் போகிறேன். ஆனால் நம்ம போய் முந்திரி கொட்டை மாதிரி எதாவது சொல்லிக் கொடுவோமோ, எதுவும் தப்பாக நினச்சிருவாரோன்ட்டு நான் சால்வை மட்டும் போட்டுட்டு, நான் ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்துட்டேன். ஆனால் ஒரு அரசியலுக்கு வந்த அன்னைக்கு சால்வை தூக்கிட்டு ஓடி போய் நான் சால்வை போட்டுட்டு, நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. என்ன சொன்னார்? 2 கையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டார். ரொம்ப நேரம் இப்படி பிடிச்சிருந்தார். நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இப்போ அன்னையிலேருந்து இப்போ அரசியல் களத்தை என்னுடைய செயல்பாடுகள்லாம் வந்து என்னுடைய அருமை சகோதரர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களோட, ஏன்னா அந்த சின்னவர் இருக்கிற பிஸியில் நான் போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் பண்ண முடியாது. நான் இவரோடு சேர்ந்து பயணிக்கிறேன். இவரோட பயணிக்கிறதும் அவரோட பயணிக்கிறதும் ஒன்று தான்.
2 பேரையும் தனியாக பிரிக்க முடியாது. அது உதயநிதி ஸ்டாலின் இல்லை, உதயநிதி மகேஷ். அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாருக்குமே அவங்க தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப் அல்டிமேட். ஸோ அதனால ஃபுல்லாக இப்போ நான் இவரோட தான், என்னுடைய அருமை சகோதரரோட தான் பயணிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் ரிசல்ட் கூட வந்துச்சு 40 out of 40. நான் எப்படி ஃபீல் பிரச்சாரத்துக்கு பண்ணுவீங்க? போயிருந்தேன். பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்போ இந்த 40-40 நான் எனக்கு நிறைய பேர் பேசினாங்க. 37, 28, 30. வா 40-40 அடிக்கலைன்னா நான் அரசியல் விட்டு போயிடுறேன். பல பேருக்கிட்ட நான் வந்து சவால் ஓப்பனாகவே சவால் விட்டுருந்தேன். சாலிடா ஒன்று அப்படியே தடுமாறிட்டே இருந்துச்சு. ஐயோ என்ன அரசியல் விட்டு போச்சுருவாங்க நினைச்சேன். அப்புறம் இல்லை 40 நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் கூட எங்களுக்காக வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட திரைப்பயணமாக இருக்கட்டும், உங்களோட நெக்ஸ்ட் வர படமாக இருக்கட்டும், மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும். உங்களுடைய அரசியல் பயணமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்கள் சைட்லேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். நன்றி. GRT Jewelers. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.